ஆட்டிச குழந்தைகளின் பெற்றோர்களின் வலியை பற்றி மட்டுமே நாம் அதிகம் பேசுகிறோம். ஆனால் நாம் பேச தவறுவது அவர்களின் உரிமைகள் பற்றி. உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த மாற்றுத்திறனாளியும் தன் உரிமையை தானே கேட்டு பெறக்கூடிய வக்கீலாக இயங்க முடியும். அறிவுசார் வளர்ச்சி குறைபாடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் அதோட பேரண்ட்ஸ் தாங்க வக்கீல். அவன் தாங்க அந்த உரிமையை நாட்டணும். இந்த சமூகம் அந்த குழந்தைக்கு கருணை காட்ட தேவையில்லை, உரிமையை கொடுத்தா போதும். ஆட்டிச குறைபாடு கொண்டவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யும் சட்டம் நம்மில் பலரும் அறியாதது. சமீபத்தில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, RPWD ஆக்ட் அப்படின்னு, ரைட் டு பீப்புள் வித் டிசபிலிட்டி ஆக்ட். அந்த சட்டத்தில் பொதுவாக ஊனமுற்றவர்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு மட்டும் 1% வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும், பி இட் ப்ரைவேட் செக்டார்ஸ் ஆர் பப்ளிக் செக்டார்ஸ் கம்பெனிஸ். அப்படி பார்க்கும்போது இருக்கிற எல்லா பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் செக்டர் கம்பெனியும் அவங்கக்கிட்ட இருக்கிற வேலைவாய்ப்புகளில் ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன வேலைவாய்ப்புகள் பொருத்தமாக இருக்கும்னு கண்டறிஞ்சு இந்த வேலைவாய்ப்புகள் அவங்களுக்கு வழங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டிசமால் பாதிக்கப்பட்டவங்க சமூகத்துக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி ஒரு பாரமாக இருக்க மாட்டாங்க. சிறப்பு குழந்தைகளின் உரிமைகள் என்ன, அதை பெற்றிட பெற்றோர்கள் செய்ய வேண்டியவை என்ன என்பதை விவரிக்கிறார் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரும் தீபக். எனக்கு ஒரு பேரண்ட் வந்தாங்க, என் குழந்தைய ஸ்விம்மிங் பூல்ல சேர்த்துக்கல அப்படின்னு சொன்னாங்க. எழுதி ஒரு கம்ப்ளைண்டா கொடுங்கன்னு சொன்னேங்க. அவங்க வரவே இல்லை. ஏன்னா என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் வெளிப்பாட்டில் இருக்காங்க. பேசுறதுக்கு ஒரு தளம் வேணும். என் குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுங்க, மற்ற குழந்தைக்குன்னா இது நடக்குமா அப்படின்ற அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்பேஸ் வேணும், ஒரு தளம் வேணும். அதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சின்ன குழுக்களாக உருவாகுங்க. இப்போ உன் குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை, என் குழந்தைக்கு அப்படி தான் இருந்துச்சு, நான் இந்த மருந்து கொடுத்தேன் பரவாயில்ல அப்படின்னு பேச, அப்படி சகஜமாக இப்போ குழந்தைய லஞ்சு கொடுக்க போகிறீங்க, ஒரு 4 பேரண்ட்ஸ் உட்காந்து பேசுகிறீங்க, அப்போ நீங்கள் ஒரு 4 பேர் சேருங்களேன். குழந்தைகள் உரிமைக்கான ஆணையம்னு ஒன்று இருக்குது, அதாவது SCPCRன்னு சொல்லுவோம், ஸ்டேட் கமிஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். அதில் ஊனமுற்ற குழந்தைகளுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்கென்று ஒரு மெம்பரை கண்டிப்பாக இவங்க நியமனம் பண்ணணும். குழந்தைகளுக்கான ஆக்குபேஷனல் தெரப்பி, பல தெரப்பிகள் இன்றைக்கு தனியார் மையத்துக்கிட்ட போய் அவங்க ஒரு நாளைக்கு 500 ரூபாய், ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 4 தெரப்பிக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. நம்ம கிராமப்புறங்களில் ஆட்டிசம் குழந்தைகள் பிறக்கிறது இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு யாருங்க தெரப்பி கொடுப்பா? இதெல்லாம் யார் கேட்பது? ஊனமுற்றோர் துறை கேட்டால் சர்வசிக்ஷா அபியான் SSA பார்த்துக்குமா, SSAட்ட கேட்டால் இல்லை அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்மா. இதுக்குள்ளேயே இந்த சண்டை போய்கிட்டு இருக்கே தவிர அந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுங்கிற கேள்வி இன்னைக்கும் போய்கிட்டு தான் இருக்கு. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக உரக்க பேசுவது மட்டுமே அவர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்கான ஒரே தீர்வு. ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் ராணி கார்த்திக், News 18 தமிழ்நாடு.